செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன சொல்கிறது, மாடரேட் மீன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் 0.5% டு 0.75% இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் வந்து குட் ஃபார் த ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் ரெகுலர் அண்ட் டைரக்ட் போத் இருக்குது. ஸோ ரெகுலர்னா என்ன, அப்புறம் வந்து டைரக்ட்னா என்ன அப்படின்னா, டைரக்ட் மீன்ஸ் நீங்களே வந்து டைரெக்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் போயிட்டு நீங்கள் மொபைல் ஆர் வெப்சைட் மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே செல்ஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டைரக்ட். ரெகுலரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போவீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மீன்ஸ் ஹேஸ் த லைசன்ஸ் இருக்கும், அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி லைசன்ஸ் வச்சிருப்பார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் போகிறது மூலியமா ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா நீங்கள் போறீங்க அப்படின்னா அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவார். உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா பர்சனல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்காண்டி உங்களுக்கு என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்ம்க்கு வேணுமா, இது லாங் டேர்ம், அவர் உங்களோட அந்த பர்சனல் ரிக்குவயர்மெண்ட் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கான என்ன ஃபண்ட்ஸ் வேணுமோ அவர் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவார். அதே மாதிரி அதை அந்த ஃபண்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவார். கம்பேர் த ஃபண்ட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஃபண்ட்ஸ், என்ன CAGR காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன்ஸ் என்ன பர்சன்டேஜில் கொடுக்குது, எந்த ஃபண்ட் வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, அண்ட் ஃப்யூச்சர் அதோட டோட்டல் அசட் என்ன இருக்குது, கம்பெனியோட அந்த வேல்யூவேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹீ வில் புட் சம் எக்ஸல் ஷீட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் எது இஃப் யூ ஆர் ஓகே வித் த குட் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ஹை ரிஸ்க் வேணும்னா என்ன ஃபண்ட்ஸ், லோ ரிஸ்க் டெப்ட் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறதுன்றது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஆர் எனி அதர் சோர்ஸில் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா ஹீ வில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் டவுட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் இல்லையா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இயர்லி நியர்லி 0.5% தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. டைரக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் டைப் இருந்துக்கிறோம். உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்றப்போ நீங்கள் வந்து டைரக்டில் போயிருக்கலாம். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தான். ஒரு நல்ல ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி கொஞ்சம் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேணால் கைட் பண்ணிக்கிறாரு, இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒன்று தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த வீடியோஸ் பற்றி நான் டீட்டெயில்ஸாக எடுக்கிறேன். தேங்க்யூ.